அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா கருவாட்டு குழம்பு. நான் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பேன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து காய்கறி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து சுடுதண்ணி போட்டு கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்கலாமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, காலையில் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இது ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்சு கட்டியாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறேன். பாவக்காய் வந்து தொக்கு தாளித்து விட்டுருக்கேன். பாவக்காய் தெரியுதா? தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம மண் கடாயில் வந்துட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து கரைச்சி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுடுதண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா சீக்கிரமாக டக்குன்னு வந்து புளி ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ அதுக்கு தான் சுடுதண்ணி. நான் தெரியுதுனாங்க, அதாவது கேமராமேன் வந்து புதுசு. ஸோ அதனால் கொஞ்சம் சொல்லி கொடுத்து சிரிக்கிறாங்க. இப்போ ஃபோன் குலுங்கும் பாருங்களேன், வீடியோவும் குலுங்கும். அம்மா சிரிக்கும் போது கூட ஃபோன் வந்து குலுங்காமல் சிரிக்கணும்மா. வாய்க்குள்ளேயே சிரிங்க, சத்தம் வெளியில் வரக்கூடாது. கை ஏன் ஆடுது சிரிக்கும் போது? ஆடக்கூடாது, சரியா? இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சாச்சு. யாரெல்லாம் சுடுதண்ணி போட்டு புளி வந்து கரைக்கணும், நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு. மண் சட்டி சூடாக லேட் ஆகுன்றதுனால ஆல்ரெடி சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. எப்படிலாம் டைமை நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை கரைக்கிறதுக்குள்ளே மண் சட்டியை சூடு பண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் சூடு பண்ணி காய வச்சுட்டேன். டக்குன்னு தாளிச்சிடலாம். இரும்ப கூட கூடாதுங்க, குலுங்குது ஃபோனு. ஓகேவா? சரி, எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துட்டு, எங்க கேமராமேன் வந்து ஒரே இடத்துல அடிச்சு போட்ட மாதிரி நிற்பாங்க, அசையவே மாட்டாங்க. கேமராமேன் அடிச்சுட்டாக்கி அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். கேமரா எடுக்கிற டெஸ்டிங்ல வந்து அவங்க பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால அவங்க வந்து வேற வழியே கிடையாது. வாய் திறந்தா வாய் மட்டும் தானே பேசணும். பாருங்க சிரிக்கிறாங்க. இப்படி பேசலா சிரிப்பு வருதுல. ஃபோனும் சேர்ந்து பேசுது, சிரிச்சா ஃபோனும் சேர்ந்து சிரிக்குது. நான் என்ன பண்றது? வாய் விட்டு சிரிக்கணுமா, அப்பதான் நோய் போகும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஆனா ஃபோனு விட்டு போக கூடாதுல்ல. ஃபோனு கையில பத்திரமா தானே இருக்கணும். சரி, ஓகே. புளியை எல்லாம் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து காரம் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, இதுல பாதி வெங்காயம் பாதி தக்காளி அரைச்சி இதில் போட்டு போகிறேன். மீதி வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம். புளி வந்து கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டுட்டேன். பாதி வெங்காயம் பாதி தக்காளி அரைச்சி போட்டுட்டேன். இப்போ காரம் போட்டுக்கலாம். அளவுலாம் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் வந்து பழகிடுச்சு. இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நான் என்னென்ன மசாலா போட்டு அரைப்பேன்னு தெரியும்ல, அதுபடி ஒரு 4 ஸ்பூன் போட்டால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் மசாலா வீட்லேயே அரைப்பீங்கல்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து மிளகா அதிகமாகவும் தனியாக கம்மியாகவும் அரைப்பாங்க. சில பேர் மல்லி அதிகமாக மிளகா அதிகமாக மல்லி கம்மியாக அரைப்பாங்க. சில பேர் சரிக்கு சமமாக போட்டு அரைப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஏற்கனவே சட்டியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டேனா, வாங்க அப்படியே வாங்க, அப்படியே வந்துடலாம். சூடு பண்ணி வச்சுக்கிட்டேனா, இப்போ வந்து காய்கறி இன்னும் வந்து கட் பண்ணலை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய்லாம் கட் பண்ணலை. வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அது வதங்குற கேப்பில் அப்படியே கொஞ்சம் தள்ளி போங்க. ஜூமில் எடுக்காதீங்கம்மா, பயந்து போயிடுவாங்கம்மா என்னை பார்த்து. ஏற்கனவே பயப்படுறாங்க. நீங்கள் வேற ஜூமில் பார்த்து எங்கள் பின்னாடி எல்லாம் இருக்குது, விழுந்துடாதீங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் வதங்குற கேப்பில் தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம். ஓகே, இப்போ வாங்க என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இது என்னவா இருக்கும்? எண்ணெய் காலி ஆயிடுச்சு. கடுகு இருக்கு, மிளகு இருக்கு, சீரகம் இருக்கு, சோம்பு இருக்கு, வெந்தயம் இருக்கு, மஞ்சத்தூள். இது என்னது? இதில் என்ன போட்டு வச்சிருந்தேன்? கடுகுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 1 ஸ்பூன் கடுகு. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு. ஓகேவா? 1 ஸ்பூன் வெந்தயம். ஓகேவா?
போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கேமராமேன் கொஞ்சம் பேக் போங்க, தள்ளி போங்க, அப்படியே கரண்டி எடுக்கணும் நாங்கள். இப்போ ஃப்ரெண்டு வாங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நான் வந்து இந்த அருவாமனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேணக்குள்ள திருவிழாலாம் வாங்கினேன். நான் வந்து கத்தியில் தான் வந்து காய்கறி கட் பண்ணுவேன். ஆனால் இந்த அருவாமனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. செம்ம ஷார்ப்பு. உங்களை கூட கையில் போட்டுருச்சுல்ல, செம்ம ஷார்ப்பு. எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் கீழே உட்காந்துலாம் எனக்கு கட் பண்ண பிடிக்காது. சமைக்கும் போதே இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடணும். வாழைக்காய், ஒரு வாழைக்காய் தான் போடுறேன். கருவாட்டு குழம்புக்கு எங்கள் அம்மா வாழைக்காய் போடுவாங்க. எங்கள் அம்மா வாழைக்காய் போட சொன்னாங்க, சூப்பராக இருக்கும். முள்ளங்கி, வாழைக்காய்லாம் யாரெல்லாம் போடுவீங்க கருவாட்டு குழம்புல? நிறைய பேர் கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும்தான் போடுவாங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் போடுவீங்களா நாட்டாமா? நாங்கள் வாழைக்காய், முள்ளங்கிலாம் போடுவோம். சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. எத்தனை பேர் முள்ளங்கி போடுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கத்திரிக்காய்க்கும் ஒரு கதை சொல்கிறேன். கத்திரிக்காய் வந்து இந்த கோப்பு இருக்குல்ல, இதை வந்து இதோட போடணும். இதில் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த குச்சி இருக்குல்ல, இது மட்டும் தான் கட் பண்ணணும். இதோட தான் நம்ம போடணும். இதில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. இரும்பு சத்தே அதில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதை கட் பண்ணி போட்டுருவாங்க. நாட்டார் அம்மா கூட தான். ஸோ அது போடக்கூடாது. இதோடு தான் நம்ம போடணும். சரியா? முருங்கைக்காவை எங்கள் ப்ரூஸு ஆக்சுவலாக வந்து எதில் சொத்தம் இருக்கோ அதான் நல்ல காய். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா நாட்டாரமா? அப்போ புழுவோட தான் சாப்பிட்றேன். எதில் பூச்சி அதிகம், புழுவோடு சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவோம். எதுல பூச்சி அதிகமா இருக்கோ அதுலதான் பூச்சி அதுலதான் வைட்டமின் வைட்டமின் இ. இது புதுசால இருக்கு. வைட்டமின் இ இருக்காங்க. அதாவது பூச்சி மருந்து அடிக்காத பொருள்ல தான் பூச்சி இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, முருங்கைக்காவை வளரவே விடாம எங்க ப்ரூஸ் கட் பண்ணி வந்திருக்கு. பாதிதான் வளர்ந்துருக்கு. குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கு. அதுக்குள்ளவே கட் பண்ணிட்டு வந்திருக்கு. இது எங்க மரத்து முருங்கைக்காய். சூப்பரா இருக்கும். வெங்காயம் வதங்கி விட்டது. அவ்வளவுதாங்க. வெங்காயம் வதங்குற கேப்லயே நம்ம வந்து இவ்வளவு காய் அறிகிறோம். இதுக்கு வேற இந்த காய்கறிகளை உட்காந்து அரிஞ்சு இந்த கத்திரிக்காய்லாம் கருப்பாயிடும். நல்லாவே இருக்காது. முன்னாடியே அரிஞ்சு வச்சா. முருங்கைக்காய் இப்படி வெட்டிட்டியே, அது தொடுக்க வைக்கலையா? தொடுக்கா லேசா கீரு வைக்க தெரியும். லேசா அந்த வாயை அப்படியே கீரு. முருங்கைக்காய்க்கு வாய் எங்க இருக்கு? அதுல லேசா அப்படியே வாயை பிளந்து போடு. வாயை பொளக்கணுமா? ரெண்டு அப்படியே லேசா. வாய் எங்க இருக்கு? அதெல்லாம் முருங்கைக்காயில லேசா வாயை அப்படியே அப்படியே லேசா அப்படி அப்படி அந்த காயை அப்படி வெட்டி முருங்கைக்காய்க்கு எங்க வாய் இருக்கு? அதுல சொத்தோல தொடுக்க வச்சுதான் நாங்க போடுவோம்மா. தொடுக்கலாம். எனக்கு தொடுக்குனா என்னது? முதல்ல நீங்க வெட்டி வெட்டி அப்படியே அப்படியே போடுறிய. அதுல நார் எடுக்கல. முருங்கைக்காய் வெட்டும் போது நார் எடுப்போம். அதெல்லாம் சத்து தெரியுமா? நார்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்க வாங்க, தக்காளி போட்டுடலாம். இங்க பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்துலயும் சத்து. எதுவுமே கீழே போடாதுங்க. சட்டி உள்ள போனா நான் வந்து சட்டி உள்ள போனா நான் வந்து காத்திய பாக்குறது யாரு? நீங்க தான் பாக்கணும் மக்களே. இப்ப தக்காளி வதங்க மஞ்சத்தூள் போட போறோம். பாவக்காய் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டே இருக்கு. பாவக்காய்க்கு இன்னும் காரம் போடலை. நம்ம நல்லா சுருண்டு வெந்து வரும்போது தான் நான் காரம் சேர்ப்பேன். ஓகேவா? புரியல. முருங்கைக்காயில சொத்தை இல்லையே. முருங்கைக்காயில சொத்தை ஏன் வரப்போகுது? நீ தானே சொன்ன இப்ப சொத்தை இருக்கிறது தான் நல்லது. ஏற்க மருந்து அடிக்காது. அப்படி இல்லை. இப்போ கத்திரிக்காயெல்லாம் மருந்து அடிப்பாங்க, வெண்டைக்காயில எல்லாத்துலயும் மருந்து அடிப்பாங்கல்ல. எதுல மருந்து வந்து படலையோ அந்த காய் வந்து பூச்சி எல்லாமே இருக்கும். எதுல வந்து மருந்து பட்டிருக்கோ அந்த காயில பூச்சியே இருக்காதுல்ல. ஏன்னா மருந்து போட்டிருக்காங்கல்ல. அப்ப எது நல்ல காய்? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. கொசு கடிச்சா அப்படி சொல்றாங்க. கெட்டு போன ரத்தங்கிறீங்க. என்னம்மா பண்றது? யார கடிக்குதோ, கெட்டு போன ரத்தம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொசு கடிக்கும். எங்க கொசு கடிக்குது அம்மா? அது வீட்டுல வந்தா அதுக்கு யார் ரத்தம் கெட்டு போனானா? ஏம்மா உங்களுக்குலாம் யாருக்குமா கொசு கடிச்சிருக்கா உங்களுக்குலாம் ரத்தம் கெட்டு போச்சா? அந்த அம்மா சொல்றாங்க, கேட்டுக்கிடுங்க. அதாவது இங்க என்ன காட்டுங்க, நான் சொல்றேன். எங்க வீட்டுல எங்களெல்லாம் கடிக்காத கொசு இவங்களை மட்டும் எப்படி கடிக்கும்?
நீங்களே சொல்லுங்க. கொசு வந்து எங்க இருக்கும்? அசுத்தம் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். எங்க வந்து சேருங்களா இருக்கோ அங்கதான் இருக்கும். எங்க யாருமே கடிக்காத கொசு இவங்களை கடிக்குதுன்னா அப்ப இவங்க ரத்தம் தானே சரியில்லைன்னு அர்த்தம். அதான் நான் சொன்னேன். யாருக்குன்னா கொசு கடிக்குதாம்மா, முதல் ரத்தம் சரியில்லைன்னு ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க. காய்கறியை போட்டாச்சு, நல்லா வதக்கி விடவும். கிட்டே கொண்டு வாருங்கள். நன்றாக வதக்கவும். அடுப்பு எரிதா இல்லையா? கூட கொஞ்சம் கூட்டி தான் இருக்கிறது. அடுப்பு சரியில்லை, தோலையா இருக்கு. சொத்தோலியாவா? சமைக்கும் போதே 2 பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருங்க. பாத்திரமே இருக்காது. சரியா? சமைக்கும் போதே சைடில் எப்படி பண்ணணும்னா பாத்திரங்கள் இருக்காது. எப்படி வேர்த்து கொட்டுது பார்த்தீங்களா? அதுக்கு தான் காலையில் சமைக்கணும். டைம் என்ன, 10 மணி தான் ஆகுது. 10 மணிக்கு இப்படி ஊற்றுது. என்ன பண்ணுறது? சென்னை வெயில் அந்த மாதிரி இருக்கு. சுனாமியில் கூட நாங்களாம் ஸ்விம்மிங் அடித்தோம். ஆனால் இந்த வெயில எங்களால் தாங்க முடியல, தெரியுமா? காய்கறி வெந்துடுச்சு. இப்போ வந்து குழம்பு ஊற்றிடலாமா? கருவாட்டு குழம்பானியும் ருசியா இருக்கே. சூப்பர். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பு. இதெல்லாம் போட்டோமே, கருவாடு எங்க? எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. இன்னும் அந்த கருவாடை ஓப்பனே பண்ணல நான். அப்படியே போங்க 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 போங்க. எங்க போறீங்க? எங்க திருப்புறீங்க போன? நான் எங்க இருக்கேன்? எங்க போனோம்னு தெரியாம சொன்னாக்கி போங்கன்னா வெளியே போறான்னு சொல்றாங்க. கூடாது, அப்படியே பின்னாடி போங்க 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 போங்கன்னு சொன்னா எல்லாரும் வெளியே தனமா போவாங்க. ஒரு ஆள் வந்திருக்கவங்களாம் போங்க போங்கன்னு நாக்கி போங்க போங்க நாக்கி வெளில தானே போவாங்க. அதனாலதான் வெளியே போறேம்மா. கருவாடு ஓப்பன் பண்ணல, க்ளீன் பண்ணல, பாக்ஸில் எடுத்து அடுக்கி வைக்கல. அக்ஷயா விட போனேன் அன்னைக்கு. வந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. என்ன கருவாடாக இருக்கும் பார்க்கலாமா? குழம்பு கொதிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வாங்க வாங்க. பார்த்தீங்களா, அவங்க வாங்கன்னு கூப்பிடும்போது வரணும், போங்கன்னு சொன்னால் போயிடணும். எப்படி ஊற்றுது, பயங்கரமாக ஊற்றுதுப்பா. வெயில் ஒன்றும் சமாளிக்க முடியல. இது என்ன கருவாடு நாட்டாருமா? பாருங்க, வாழை கருவாடு. இங்கே பாருங்க. ஆமாம், வாழை கருவாடு தான் வெட்டி கொடுத்து விட்ருக்காவ. நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்ல. அம்மானா சும்மாவா? இது என்னது? இது என்னது நாட்டாருமா? அது என்ன கருவாடு? ஏதோ புதுசா இருக்கே. இப்போ என்ன எதை போடலாம் குழம்புக்கு? இதை போடலன்னா சரியா? தெரியல. இது கருவாடு. கருவாடா இருக்கும். தலையெல்லாம் அப்படி இருக்கு. இதை பாருங்க, இது என்ன கருவாடு? எனக்கு தெரியும். போனை பாருங்க. போனை பார்த்தா தான் போன்ல தெரியுதான்னு தெரியும். போன்ல தெரியுதுமா, நம்ம மண்டை கண்ணுலாம் தெரியுதே. மண்டை கண்ணெல்லாம் தெரியுதா? சரி, இப்போ எதை போடலாம் சொல்லுங்க. உனக்கு இதுன்னா வெறும் எலும்பா இருக்கு. கருவாடுல எப்படி எலும்பு இருக்கும் மக்களே? நீங்களே சொல்லுங்க. அதான் முள்ளு, அது பேர் முள்ளா? அதான் முள்ளு அப்படி எலும்பு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு இருக்கு சொன்னாங்க. ஆமா, கருவாட்டுல கண்ணு இருக்குமா? நீங்களாம் கண்ணு பாத்திருக்கீங்களா இல்லையா? கருவாட்டுல கண்ணு இருக்கும், எலும்பு எப்படி இருக்கும்? அதான், ஆமா, எலும்பு கூட இருக்கும். எலும்பு மாதிரி இருக்குமா? இரும்பு மாதிரி. எது எடுக்கலாம்? இது இந்த கருவாடு போடலாமா இல்ல வாழை கருவாடே போட்டுடலாமா? வாழை கருவாடே போடு. இது எங்க அம்மாட்ட என்னன்னு கேட்டு, இது என்ன கருவாடு, என்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணலாம். நம்ம வாழை கருவாடே. ஆமா, ஐயா வேற சத்தம் போடுவா, இது என்ன கருவாடுன்னு தெரியாம போட்டிருக்கா நீ. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். போதும், இது போதும். இந்த கருவாடு இதையே என் வீட்டுல சாப்பிட ஆள் இல்லை. ஓகேவா? நாங்க இருக்கோம். நீங்க இருக்கிறீங்க. நீங்களும் நானும் எவ்வளவு சாப்பிடுவோம்? கொஞ்சம் இவ்வளவு சாப்பிடுவோமா? அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடுறேன் கருவாடை. ஓகேவா? பண்ணுங்க பண்ணுங்க. அதை பச்சை தண்ணியில் ஊற வைப்பீங்களா சுடு தண்ணி? இல்லையா, சுடு தண்ணி. ஓகே. கருவாடு சுடு தண்ணியில் ஊற வச்சாச்சு. வெயில் மழையில் நனைந்திருக்கும் லதாவை பாருங்கள். முழுசாக சந்திரமுகியாக மாறிய அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முழுசாக வெயில் மழையில் நனைந்திருக்கும் எங்களை பாருங்கள். சென்னையில நாங்களாம் அப்படி தாங்க இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஊத்திக்கிட்டே இருக்கு, ஊத்திக்கிட்டே இருக்கு. என்னது ஊத்துது? மழை. மழை வெயில் வேர்வை. அதான் மழை, வெயில் மழை. வெயில் மழைனா என்ன? வெயில் மழைனா அப்படிதான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது கூட தெரியல உங்களுக்குலாம். வேர்வை கொட்டுன்னு கொட்டுது அப்படி சொல்லணும். மழை பெய்யுதுன்னா என்னடா, வெயிலுக்குள்ள கூட மழை பெய்யும் இல்லை? வெயில் நேரத்துலையும் மழை பெய்யும். அன்னைக்கெல்லாம் மழை பெய்யல. நம்ம அது வேற மழை, இது வேற மழை. எவ்வளவு சுருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா பாவக்கா?
சூப்பரா காரம்லாம் போட்டாச்சு. இங்க எடுத்துட்டு வாங்க கிட்ட தான் இருக்கு. இங்க காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க. தொத்தோலியா தான் இருக்கு. சொத்தோலியாவா? நானா சொத்த பாவக்காவையா போட்டிருக்கேன். பாவக்காய் நல்ல காய் தான்மா. சுருண்டு சூப்பரா வந்துருச்சு. இதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். ஓகே, குழம்பும் கொதி இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கருவாடை வாஷ் பண்ணி அதில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரெடி 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 ரெடி. அப்படியே ஓடி போயிடலாம். அவ்வளோதான். ஓடி போய் வேண்டாம், போரும் தூக்கிட்டு ஓடிடுவேன் வேற. ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக சமைங்களே, சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நிறைய மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். சந்தோஷத்தை நாமளே தான் வர வச்சுக்கணும். தானாலாம் வராது. யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளோட ஹாப்பினஸை யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜாலியாக கிடைக்கிற டைமில் சமையல் பண்ணும்போது கூட அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏதாவது இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். சரியா? லைஃப் ஒரு முறை தான். எங்கெங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ அதெல்லாம் அனுபவிங்க. சரியா? ஆமாம். சரி, பாவக்காய் ரெடி. நம்ம பாவக்காய் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குழம்பும் ரெடி, பாவக்காய் ரெடியா. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல நம்ம. அருவாமனையை வாஷ் பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்து பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் வேணுமா உங்களுக்கு? நாட்டாமா சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுறேன் பாவக்காய். அதாவது நம்ம சுடசாதம்ல சுடசாதத்திலே போட்டு இதை பெரட்டி சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து குழம்புக்காக தான் நான் வெயிட்டிங். குழம்பு இப்போ தான் கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா காய்கறிலாம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கருவாடு போடணும். ரெண்டாவது குளிச்சுட்டேன். ஏற்கனவே ஒரு குளியல் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் ரெண்டாவது குளிச்சுட்டேன் பயங்கரமா. சுடு தண்ணி ஆஃப் பண்ணி. வெங்காயம் விற்கிறாங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சல்லன்னு கொதிக்குது கருவாட்டு குழம்பு. எண்ணெய்லாம் பார்த்தீங்களா நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழை கருவாடு. கருவாடு போட்டுலாம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகும். மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி. ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சு. சூப்பராக மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. வீட்டில் மணக்க ருசிக்க காரசாரமாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எப்படி குக்கிங் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.